விஜய் கட்சியினுடைய ரசிகர்கள் இன்னமும் ரசிகர்களாகவே இருக்கிறார்களோ என்று கருதக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்ட முறை என்பது இருந்தது. இன்னும் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினராக அவர்களை மாற்றுகிற முயற்சியில் திரு விஜய் இன்னும் வெற்றி பெறவில்லை. அந்த பயிற்சி அளிக்கப்பட வேண்டும், கட்டுப்பாடு என்பது அளிக்கப்பட வேண்டும். ஆரவாரம் இருக்கும், ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆரை விடலாம் யாரும் பெரிய ஆள் கிடையாது. விசிலடித்தான் குஞ்சுகள் என்று சொல்ல விரும்பவில்லை நான். அப்படிப்பட்ட நிலையிலேயே அந்த கட்சியின் ஒரு ரசிக மனப்பான்மையோட இருக்காங்க. ரசிக மனப்பான்மையோடு அவர்களை வைத்திருக்கிறார். இந்த பாட்டு பாடி விட்டு அந்த ரேம்ப் வாக் என்பது அதுக்கு பிறகு வராருன்ற மாதிரி நான் வர்றேன் உங்க விஜய், இந்த இதெல்லாம் வேணாம். சினிமா டயலாக் மாதிரி இருக்குங்கிறீங்களா? பேச்சும் சினிமா டயலாக் தான். அங்கங்க யோசிச்சு பஞ்ச் டயலாக்குக்காகவே ஒரு பாஸ் கொடுத்து பேசின மாதிரி தான் இருக்கு. ஓகே. இந்த ப்ரோ விட்டாரு, அங்கிள் பிடிச்சிக்கிட்டாரு. நான் முன்ன ப்ரோனார், வாட் ப்ரோ, இந்த ப்ரோ, அதெல்லாம் இப்போ இல்லாமல் ஏதோ அங்கிளுக்கு வந்திருக்காரு. ரொம்ப தப்பு அங்கிள்ன்றாரு. முதல்ல சினிமாத்தனத்தை விடுங்க விஜய் என்று நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி விட்டீர்கள், 1.25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதன் பிறகும் இன்னும் அரசியலில் பிஞ்சாகவே இருக்காதீர்கள். திரு விஜய் அவர்கள் இன்னும் நிறைய அரசியலில் பாடம் கற்க வேண்டி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன்.